இந்தியாவின் முன்னணி வாகன நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த தமிழகத்தில் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தமிழகத்தில் முதலீடு செய்யும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் என்று தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்மி. இந்தியாவின் முன்னணி வாகன நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக்கல் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த தமிழகத்தில் திட்டமிட்டிருக்கிறது. தமிழகத்தில் முதலீடு செய்யும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தில் எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்கும் முதல் தென் மாநிலமாகும். தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதில் பல்வேறு விமர்சனம் எதிர்கொண்டு வரும் தமிழக தொழில்துறை அமைச்சருக்கு தற்போது ஒரு புது சேலஞ்ச் வந்ததுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவின் முன்னணி வாகன தயாரிப்பு மற்றும் விற்பனை நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த திட்டமிட்ட நிலையில் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இந்த புதிய தொழிற்சாலை ஈர்க்க கடும் போட்டி இறங்கியுள்ளன. பஜாஜ் ஆட்டோ தற்போது மகாராஷ்டிராவில் உள்ள சாகன் மற்றும் அவுரங்காபாத் சத்ரபதி சாம்பாஜி நகர் தொழிற்சாலை தனது எலக்ட்ரிக் வாகனங்களை உற்பத்தி செய்து வருகிறது. ஆனால் மகாராஷ்டிரா அரசு செலுத்த வேண்டிய ஈவி மானிய தொகை 70 கோடிக்கு அதிகமாக நிலுவையில் உள்ளதால் நிறுவனம் புதிய இடங்களை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளது. நிலையில் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநில பஜாஜ் ஆட்டோவில் புதிய ஈவி தொழிற்சாலை ஈர்க்க முயற்சி செய்து வருகின்றன. தமிழ்நாட்டில் ஒசூர் முதல் ராணிப்பேட்டை, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மறைமலை நகர் வரையிலான பகுதி நாட்டின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் தொழிற்சாலை மையம் விளங்குகிறது. பல பெரிய வாகன உற்பத்தி நிறுவனங்கள் இங்கு தொழிற்சாலை அமைத்து உள்நாட்டில் விற்பனை செய்கிறது மட்டுமல்லாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக திறமையான தொழிலாளர்கள் கிடைப்பது நல்ல உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் நட்பு கொள்கைகளை காரணமாக தமிழ்நாடு பஜாஜ் ஆட்டோவுக்கு ஏற்ற இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தெலுங்கானா புதிய முதலீடு பெறுவதில் தீவிரமாக உள்ளது. தெலுங்கானாவும் பஜாஜ் ஆட்டோ புதிய ஈவி தொழிற்சாலை ஈர்க்க தீவிர முயற்சி செய்து வருகிறது. மாநில அரசு தொழில் முதலீட்டை ஈர்க்க பல்வேறு சலுகைகள் வழங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் தொழில் வருமா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மாநில திட்டங்களை ஈர்க்க கடும் போட்டி இறங்கியுள்ள நிலையில் இந்த நிலையில் யார் திறமையாகவும் மேற்பட்ட முறையிலும் பஜாஜ் ஆட்டோவுடன் ஆலோசனை செய்து முதலீடு இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. பஜாஜ் ஆட்டோ முறை என்பது முந்தைய ஆட்சியில் துவங்கப்படாத முதலீடு திட்டம். இதனால் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தில் முதலீட்டை ஈர்க்க முழுக்க காரணம் அமைச்சர் கீர்த்தனாவே சாரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்டோமொபைல் துறைக்கு சாதகமாக வர்த்தகம், உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி சூழ்நிலை உருவாக உள்ளது. அந்த அடிப்படையில் இதை ஈர்க்க குறிப்பாக தொழிற்துறை அமைச்சர் கீர்த்தனா எவ்வாறு செயல்பட போகிறார், இது பெரிய சவாலாக இருந்தாலும் கூட இந்த முதலீட்டை ஈர்த்தால் அதிகப்படிய வேலைவாய்ப்பு உருவாக்கும் என்பதே பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முன்னணி வாகன நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த தமிழகத்தில் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தமிழகத்தில் முதலீடு செய்யும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் என்று தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்மி. இந்தியாவின் முன்னணி வாகன நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக்கல் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த தமிழகத்தில் திட்டமிட்டிருக்கிறது. தமிழகத்தில் முதலீடு செய்யும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தில் எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்கும் முதல் தென் மாநிலமாகும். தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதில் பல்வேறு விமர்சனம் எதிர்கொண்டு வரும் தமிழக தொழில்துறை அமைச்சருக்கு தற்போது ஒரு புது சேலஞ்ச் வந்ததுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவின் முன்னணி வாகன தயாரிப்பு மற்றும் விற்பனை நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த திட்டமிட்ட நிலையில் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இந்த புதிய தொழிற்சாலை ஈர்க்க கடும் போட்டி இறங்கியுள்ளன. பஜாஜ் ஆட்டோ தற்போது மகாராஷ்டிராவில் உள்ள சாகன் மற்றும் அவுரங்காபாத் சத்ரபதி சாம்பாஜி நகர் தொழிற்சாலை தனது எலக்ட்ரிக் வாகனங்களை உற்பத்தி செய்து வருகிறது. ஆனால் மகாராஷ்டிரா அரசு செலுத்த வேண்டிய ஈவி மானிய தொகை 70 கோடிக்கு அதிகமாக நிலுவையில் உள்ளதால் நிறுவனம் புதிய இடங்களை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளது. நிலையில் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநில பஜாஜ் ஆட்டோவில் புதிய ஈவி தொழிற்சாலை ஈர்க்க முயற்சி செய்து வருகின்றன. தமிழ்நாட்டில் ஒசூர் முதல் ராணிப்பேட்டை, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மறைமலை நகர் வரையிலான பகுதி நாட்டின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் தொழிற்சாலை மையம் விளங்குகிறது. பல பெரிய வாகன உற்பத்தி நிறுவனங்கள் இங்கு தொழிற்சாலை அமைத்து உள்நாட்டில் விற்பனை செய்கிறது மட்டுமல்லாமல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக திறமையான தொழிலாளர்கள் கிடைப்பது நல்ல உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் நட்பு கொள்கைகளை காரணமாக தமிழ்நாடு பஜாஜ் ஆட்டோவுக்கு ஏற்ற இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தெலுங்கானா புதிய முதலீடு பெறுவதில் தீவிரமாக உள்ளது. தெலுங்கானாவும் பஜாஜ் ஆட்டோ புதிய ஈவி தொழிற்சாலை ஈர்க்க தீவிர முயற்சி செய்து வருகிறது. மாநில அரசு தொழில் முதலீட்டை ஈர்க்க பல்வேறு சலுகைகள் வழங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் தொழில் வருமா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மாநில திட்டங்களை ஈர்க்க கடும் போட்டி இறங்கியுள்ள நிலையில் இந்த நிலையில் யார் திறமையாகவும் மேற்பட்ட முறையிலும் பஜாஜ் ஆட்டோவுடன் ஆலோசனை செய்து முதலீடு இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. பஜாஜ் ஆட்டோ முறை என்பது முந்தைய ஆட்சியில் துவங்கப்படாத முதலீடு திட்டம். இதனால் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தில் முதலீட்டை ஈர்க்க
முழுக்க காரணம் அமைச்சர் கீர்த்தனாவே சாரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்டோமொபைல் துறைக்கு சாதகமாக வர்த்தகம், உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி சூழ்நிலை உருவாக உள்ளது. அந்த அடிப்படையில் இது இருக்க குறிப்பாக தொழிற்துறை அமைச்சர் கீர்த்தனா எவ்வாறு செயல்பட போகிறார், இது பெரிய சவாலாக இருந்தாலும் கூட இந்த முதலீட்டை ஈட்டால் அது அதிகப்படியான வேலைவாய்ப்பு உருவாக்கும் என்பதே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.